கங்குவா அது எவ்வளோ கலை எவ்வளோ ட்ரால்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததுல ரொம்ப அதிகமாக மோசமாக வந்து ட்ரால் செய்யப்பட்ட படம் அப்படின்னா அந்த கங்குவா எடுத்துக்கலாம். ரீசெண்ட் டைமில் நான் அஞ்சானுக்கு அப்புறம் இல்லை அதுக்கப்புறம் நிறைய படங்கள் எடுத்தாங்க. பட் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல போனால் இப்போ எதுக்கு எடுத்தாலும் கங்குவா படம் மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. எனக்கு என்ன ஆச்சரியம்னா தேட்டரில் பார்க்கும்போது அந்த படம் ஒரு மாணிக்கம் மாதிரி இருந்துச்சு. மாணிக்கம்னா பாஷாக்கு முன்னாடி மாணிக்கம் இருப்பார்ல அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஓடிடி வந்ததுக்கப்புறம் தான் பாஷா மாதிரி பயங்கரமாக போயிட்டு இருக்குன்னாங்க. இன்னைக்கு 1 பில்லியன் அந்த ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் தேட்டரில் பார்க்கும்போது இந்த படத்தோட விஷயம் நமக்கு புரிஞ்சிச்சு, இவ்வளோ தான் இருக்குது இந்த படத்தில். அது இல்லாமல் சில பிரச்சனைகள் சொன்னாங்க. ஏன்னா தேட்டரில் 3D எக்ஸ்பீரியன்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லி பட் இந்த கதை சரியாக ஒட்டலை அப்படின்னும் போது நம்ம டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். பட் ஓடிடியில் வரும்போது இந்த படம் இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒருவேளை வந்து இவங்க பொய் சொல்கிறாங்களா, எப்படி இந்த 1000 கோடி அந்த மாதிரி சொல்லி 2000 கோடின்னு சொல்லி ஒரு பெரிய பில்டப் இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒருவேளை ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் சும்மா ஃபேன்மேட்ஸாக போடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணுறாங்களோன்னு தான் நான் அந்த போஸ்டரை பார்த்தேன். அதை வெரிஃபை பண்ணணும் பார்த்தா அமேசான் ப்ரைமில் உண்மையிலே இப்படி ஆயிருக்குது. ஆனால் இவங்க சொல்கிற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 350 கோடி ரூபா சொல்லியிருந்தாங்க மொத்த பட்ஜெட்டாக எடுக்கும்போது. பட் தேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது பாதியை கூட வந்து இவங்க அச்சீவ் பண்ண முடியல. அந்த உலக அளவில் ஒரு 107 கோடியும் தமிழ்நாட்டில் 38 கோடி. எனக்கு தெரிஞ்சு ஒரு மீம்லாம் கூட பார்த்தேன், சீமராஜாவை விட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டோம்னா எனக்கு ஏன்னா அது இந்த அளவுக்குலாம் வந்து சூர்யா படம் வந்து அடி வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லையன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இந்த ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தா நான் நினச்சேன் ஒரு படம் வந்து தேட்டரில் ஓரளவுக்கு இப்போ இந்தியன் டூலாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் வரும்போது எப்படி இருந்துச்சு, எவ்வளோ ட்ரால் பண்ணாங்க, ஆனால் ஓடிடிக்கு அப்புறம் எவ்வளோ ட்ரால் பண்ணாங்க நம்ம பார்த்துட்டே இருந்தோம். ஒவ்வொரு சீன் பை சீன் வச்சு ரொம்ப கலாச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கங்கு ஆக போகுதுன்னு பார்த்தா ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதோட நிலைமையே வேறு மாதிரி மாறி இருக்குது. ஸோ எனக்கு அதுவே ஃபஸ்ட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் இவங்க அந்த காலகட்டம் இருக்குல்ல, ஒரு படம் வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 28 டேஸ்க்கு அப்புறம் தான் ஓடிடி கொடுக்குறதா ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு 4 நாள் முன்னாடியே ஓடிடியில் இறக்கி விட்டாங்க போல். ஒரு 80 கோடி ரூபாய் கொடுத்து அமேசான் பிரைம் இந்த படத்தை வாங்கி வெளியிட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த 80 கோடி ரூபான்றதை மட்டும் தான் லாபம்னு நினைக்கிறேன். பட் அமேசான் பிரைம் வந்து நிறையா சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கும்போதே வந்துட்டு ஒரு 50%லேருந்து ஒரு 60% வரைக்கும் இந்த படத்தை வந்து ரொம்ப மோசமாக நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் வந்து ஓரளவுக்கு பார்க்கலாம், அவ்வளோ மோசமான படம்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. சில பேர் வந்து நான் வந்து குடும்பத்தோட திரும்ப படத்தை பார்க்க போனேன், நான் படத்தை பார்த்து தான் இருக்கேன்னு சொல்லி நம்ம நிறைய போஸ்ட்லாம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி டீம் கிட்ட அந்த படம் போய் சேரலை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒரு ஓடிடியில் வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் இந்த படத்தை பார்க்குறாங்களோ, போய் அதை வந்து சரி என்ன தான் இருக்குது இவ்வளோ ட்ரால் பண்ணாங்களே என்ன தான் இருக்குது இந்த படத்துலன்னு பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெரிய மன உளைச்சல் அந்த சூர்யாவுக்கு வந்து இது ஒரு திருப்தியான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன்.